சத்தான முருங்கை சத்தமில்லா பல நன்மைகளை அள்ளித்தரும் முருங்கைக்கீரை சூப் செய்யலாம் வாங்க. ரோட்டில் கீரைக்கார அம்மா வந்துட்டு முருங்கைக்கீரை அப்படி சொல்லி விற்றுட்டு போனால் மறுக்காமல் அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு கீரை கட்டு வாங்கி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிற மாதிரி முருங்கைக்கீரை சூப் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு உணவு இதுங்க. முருங்கைக்கீரை சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 1 கப், சின்ன வெங்காயம் 20, தக்காளி 1, தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குறுமிளகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. கீரை சூப் தேவையான கீரையை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்புறம் வேண்டிய வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகாய் போட்டு லைட்டாக வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோடனே நம்ம மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஒரு பரட்டி விட்டணும். பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளியை இது கூட சேர்க்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம லைட்டாக கிளறி விடணும். நம்மளோட சூப்புக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த வெங்காயமும் தக்காளியும் தான். அதனால் அது கொஞ்சம் வதங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை கழுவி அதை இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இப்படி வதக்கி கொடுக்கும்போது கீரை பிடிக்காதவங்க கூட கீரை சூப் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சூப்பில் நிறைய அயன் சத்து இருக்குது. அது நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், வெந்து எல்லாமே நல்லா வாசம் வரும், மணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுனால. கீரை நல்லா வதங்கி இப்படி வெந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். தண்ணீரோட அளவு நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம கீரை 1 கப் எடுத்துருக்கிறதுனால நான் 1 செம்பு தண்ணி ஊற்றுறேன். அதாவது 1 செம்புனா சுமார் 1/2 லிட்டர் தண்ணீர் நான் இது கூட சேர்க்குறேன். தண்ணீர் சேர்த்து கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் அந்த கீரையில் உள்ள சாறு எல்லாமே தண்ணியில் இறங்கும். கீரை சூப் வாரத்துக்கு 2 முறை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான பெப்பர் தூள், குருமிளகு பொடியும் உப்பும் சேர்த்து கொள்ளணும். பெப்பர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் 2 போட்டிருக்கோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அப்போது அதுலேயே நமக்கு காரம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குருமிளகு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதித்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது நீங்கள் கீரையை மட்டும் இல்லாமல் அது கூட இருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணலாம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா அது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். குடிக்கிறவங்க அதையும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். பிடிக்காதவங்க சூப்பை தனியாக கூட நம்ம கொடுக்கலாம். முருங்கைக்கீரை சூப் தயாராகிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. தேங்க்யூ. டேக் கேர். வாழ்க வளமுடன்.